Hello all, இன்னைக்கு நாம 10th standard maths exercise 1.2ல 5th sum பார்க்கலாம். A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and an executive officer E. ஸோ இங்கே எல்லா கேட்டகரிஸ்லேயுமே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஃபஸ்ட் லெட்டரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the category. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ, சி, எம் அண்ட் இ இவங்கெல்லாம் வந்து டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இப்போது அசிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4, A5 அப்படின்னு 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அப்புறம் கிளர்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேர், C1, C2, C3, C4. எம் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர், M1, M2, M3 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா E1, E2ன்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்லையும் இவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை, எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், அதாவது ஆர்டர் பேரில் எழுதணும். எக்ஸ் வந்து சேலரிஸ், ஒய் வந்து கேட்டகரி ஆஃப் த ஒர்க்கர் அப்படின்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் இஸ் த சேலரி அண்ட் ஒய் இஸ் த பர்சன். எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் த்ரூ அண்ட் ஆர்டர்ட் பேர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிலேஷனை ஆர்டர்ட் பேரில் எழுத போகிறோம். அதுக்கு ஆரோ டயக்ராம் எழுத போகிறோம். அதுக்கு அசிஸ்டன்ஸ் என்னென்ன எத்தனை பேர் இருக்காங்க? A1, A2, A3, A4 அண்ட் A5. கிளர்க்ஸ் பார்த்தீங்கன்னா C1, C2, C3, C4. மேனேஜர்ஸ் M1, M2, M3. Executive officers E1 and E2. ஸோ நம்ம இந்த ரிலேஷன் எப்படி எழுத போகிறோன்னா ஆர் ஆர்டர்ட் பேர். எக்ஸுங்கிறது சேலரி, எக்ஸுங்கிறது அந்த பர்சனுடைய சேலரி. இப்போது 10,000 யாருக்கெல்லாம் 10,000ன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ஸுக்கு. அப்போ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ட் பேரில் எழுதணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா A1, A2, A3, A4, A5 இவங்களுடைய சேலரிஸ் 10,000. ஸோ 5 ஆர்டர்ட் பேர் கிடைக்கும். C1, C2, C3, C4 கிளர்க்கு 4 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ ஃபஸ்ட்டு எழுதுறது எக்ஸாக இருக்கணும், ஒய்யாக இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அந்த ரிலேஷன் எக்ஸ் ஒய்ங்கிற ஆர்டர் பேரில் எழுதுகிறோம். எக்ஸ் வந்து அவங்களுடைய சேலரியும், ஒய் வந்து அந்த பீப்புளையும் மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம இப்போது ஆர்டர் பேரில் இந்த ரிலேஷனை எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராமில் இது செட் ஒய், இது செட் எக்ஸ். அதாவது ஏன் இப்படி சொல்லியிருக்கேன்னா எக்ஸ் ஒய்ன்னு நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும் இல்லையா. இப்போ நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் எம்ப்ளாயீஸ். A1 10,000, A2 10,000, A3 10,000. ஸோ இந்த மாதிரி A1, A2, A3, A4, A5 இது எல்லாமே எதுக்கு மேப் ஆகுது? 10,000க்கு. இதுதான் இந்த சம்முடைய ஆரோ டயக்ராம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். இந்த சம்மில் நம்ம என்ன பார்த்தோன்னா சேலரி ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் கொடுத்துருந்தாங்க, எம்ப்ளாயீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம ஆர்டர் பேரும் ஆரோ டயக்ராமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.